அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமூக அறிவியல் அலகு 1 கோட்டைகளும் அரண்மனைகளும். இதுதான் கோட்டைகளும் அரண்மனைகளும். இந்த பாடத்தை படிக்கிறது மூலமாக தமிழ்நாட்டின் கோட்டைகளை பற்றி தெரிந்து கொள்வீர். தமிழ்நாட்டில் உள்ள அரண்மனைகளை பற்றி அறிந்து கொள்வீர். தமிழ்நாட்டில் உள்ள கோட்டைகள் மற்றும் அரண்மனைகளின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வீர். தமிழ்நாட்டில் உள்ள கோட்டைகள் அரண்மனைகள் அதனுடைய எப்படி உருவான வரலாறை தெரிந்து கொள்வீர். அறிமுகம். தமிழகத்தை மன்னர் பலர் சிறப்பாக ஆட்சி புரிந்துள்ளனர். அவர்களுள் சேர, சோழ, பாண்டியர், பல்லவர், நாயக்கர் முதலியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். தமிழகத்தை மன்னர் நிறைய பேர் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்களில் முக்கியமானவங்க சேர, சோழர், பாண்டியர், பல்லவர் இவங்கெல்லாம் முக்கியமான தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்ச அரசர்கள். சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள் ஆகியோர் தமிழகத்தில் அற்புதமான கோட்டைகளையும் அரண்மனைகளையும் உருவாக்கினர். டச்சு, பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர் போன்ற அயல் நாட்டினரும் நமது நாட்டிற்குள் நுழைந்து கோட்டைகளை கட்டியுள்ளனர். முக்கியமாக இந்த அரண்மனைகள் கோட்டைகள் கட்டணத்தில் சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள் நிறைய உருவாக்கியிருக்காங்க கோட்டைகளையும் அரண்மனைகளையும். அது மட்டும் இல்லாமல் அயல் நாட்டை சார்ந்த டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் அவங்களும் நம்ம நாட்டுக்குள்ளே நுழைந்து கோட்டைகளை கட்டியிருக்காங்க. இதுதான் கோட்டை. இங்கே பாருங்கள், இந்த மதில் சுவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கோட்டை. இப்போ கோட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த காலத்தில் அரசர்கள் மக்களினுடைய நலன் கருதியும் தங்களின் நலன் கருதியும் பெரிய மதில் சுவரும் அகழியும் வச்சு இந்த மாதிரி கோட்டைகளெல்லாம் கட்டினாங்க. பெரும்பாலான தமிழகத்தில் உள்ள கோட்டைகள்லாம் பாறைகளால் ஆன மலைக்குன்று இருக்குதானே, அங்கே தான் அமைச்சிருப்பாங்க. அந்த கால கட்டடக்கலையின் நினைவு சின்னங்கள் அரண்மனைகள், கோட்டைகள் மற்றும் பிற வரலாற்று இடங்களாக பாதுகாக்கப்படுகின்றன. அந்த கால கட்டடக்கலையினுடைய நினைவு சின்னமாக அரண்மனைகளும் கோட்டைகளும் பிற வரலாற்று இடங்களாக பாதுகாக்கப்படுது. தற்பொழுது சில அரண்மனைகளும் கோட்டைகளும் மட்டுமே நல்ல நிலையில் உள்ளன. இப்போ பார்த்திங்கன்னா சில அரண்மனைகளும் சில கோட்டைகள் மட்டும்தான் நல்ல நிலையில் இருக்குது. அவை தமிழக சுற்றுலாவின் முக்கிய இடங்களாக விளங்குகின்றன. இது சொன்ன பார்த்திங்களா, நல்ல நிலையில் உள்ளதில்ல, அது தமிழக சுற்றுலாவினுடைய முக்கிய இடங்களாக இருக்குது. அதில் முதல்ல பார்க்க போகிறது வேலூர் கோட்டை. வேலூர் கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டையாகும். வேலூர் கோட்டை வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை. தமிழ்நாட்டின் கோட்டைகளில் வேலூர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையாக கருதப்படுகிறது. இது ஆழமான மற்றும் அகலமான அகழியால் சூழப்பட்டுள்ளது. இந்த அகழி ஆயிரக்கணக்கான முதலைகளை கொண்டிருந்ததால் படையெடுப்பவர்கள், ரெய்டர்ஸ் இங்கிலீஷில் அவங்களுக்கு பேர், இதனை கடக்க அஞ்சினர். தமிழ்நாட்டில் இருக்கிற கோட்டைகளில் வேலூர் மிகவும் முக்கியமான கோட்டையாக கருதப்படுது. ஏன்னா இந்த கோட்டையை சுற்றி ஆழமான அகலமான அகழி இருக்கும். இந்த அகழியில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான முதலைகள் இருக்கும். இப்போ இந்த படையெடுக்க வராங்கன்னா அந்த படையெடுப்பவர்கள் இந்த அகழியில் உள்ள முதலையை பார்த்து அஞ்சினார்கள். வேலூர் கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த ஓர் எடுத்துக்காட்டு ஆகும். இது இரட்டை கோட்டைகளாக உருவாக்கப்பட்டுள்ளது.
வெளிப்புற கோபுரங்கள் உட்புற கோபுரங்களை விட தாழ்வாக உள்ளன. 1799ஆம் ஆண்டில் திப்பு சுல்தானின் குடும்பம் ஆங்கிலேயர்களால் இங்கு சிறை வைக்கப்பட்டது. 1806ஆம் ஆண்டில் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்றது. பாரு எவ்வளவு புகழ் பெற்றது பார்த்தீங்களா வேலூர் கோட்டை. அது இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். இது இரட்டை கோட்டைகளாக உருவாக்கியிருக்காங்க. இந்த வெளிப்புற கோபுரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உட்புற கோபுரங்களை விட தாழ்வாக இருக்குமா. அது மட்டும் இல்லை, 1799ஆவது வருஷம் திப்பு சுல்தான் ஒரு ராஜா இருந்தார். அவரோட குடும்பம் இந்த ஆங்கிலேயர்கள் அந்த திப்பு சுல்தானை வென்று அவங்க குடும்பத்தை இந்த கோட்டையில் தான் சிறை வச்சாங்க. அது மட்டும் இல்லை, 1806ஆம் ஆண்டு இந்த வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதல் கிளர்ச்சினா போராட்டம் நடைபெற்றது. இதெல்லாம் சிறப்பு வாய்ந்தது இந்த வேலூர் கோட்டைக்கு. இதுதான் வேலூர் கோட்டை. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அகழி. இங்கேருந்து பார்த்தீங்களா 2 கோட்டை அமைப்பை சார்ந்தது. வெளிப்புற கோபுரம் பார்த்திங்கன்னா அந்த உட்புற கோபுரத்தை விட தாழ்வாக இருக்கும். இதில் தான் இந்த அகழியில் தான் ஆயிரக்கணக்கான முதலைகள் இருந்திருக்காமா. இப்போ படையெடுக்க வரவங்கெல்லாம் இதை பார்த்து அஞ்சுவாங்களாமா. வேலூர் கோட்டைக்குள் புகழ்பெற்ற ஜலகண்டேஸ்வரர் கோவில், தேவாலயம், மசூதி மற்றும் பல அரசு அலுவலகங்கள் உள்ளன. இந்த வேலூர் கோட்டைக்குள்ள புகழ்பெற்ற ஜலகண்டேஸ்வரர்னு ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அப்புறம் தேவாலயம், சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல அரசு அலுவலகங்களும் இந்த கோட்டைக்குள்ளே இருக்குது. நாம் அறிந்து கொள்வோம். வேலூர் கோட்டையின் உள்ளே முக்கியமான 5 மகால்கள் காணப்படுகின்றன. மகால் அப்படின்னா தமிழில் அரங்கம் சொல்லுவோம். எதுனா ஹைதர் மகால், திப்பு மகால், பேகம் மகால், கண்டி மகால், பாதுஷா மகால். இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வேலூர் கோட்டை. இரண்டாவதாக பார்க்க போகிறது திண்டுக்கல் கோட்டை. தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லில் அமைந்துள்ள திண்டுக்கல் கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இக்கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இது 18ஆம் நூற்றாண்டில் மைசூர் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் இருக்குது தானே, அங்கே அமைஞ்சிருக்கிற கோட்டைக்கு திண்டுக்கல் கோட்டைன்னு பேர். அது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோட்டை பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கும், அதனால இதுக்கு திண்டுக்கல் மலைக்கோட்டைன்னு பேர். இது 18ஆம் நூற்றாண்டில் மைசூர் அரசர் இருக்கார் தானே, அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. மைசூர் அரசின் படையெடுப்பில் இருந்து தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு மதுரை நாயக்கர்களால் திண்டுக்கல் கோட்டை கட்டப்பட்டது. தற்போது இக்கோட்டையை இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் பராமரிக்கிறது. மைசூர் அரசு இருக்குது தானே, அவங்க இந்த படையெடுக்க வந்தாங்க. இந்த சமயத்தில் தங்கள் நாட்டை காக்கணுன்ட்டு இந்த மதுரை நாயக்கர்கள் இருக்காங்க தானே, அவங்களால கட்டப்பட்டது தான் இந்த திண்டுக்கல் கோட்டை. இப்போ இந்த கோட்டையை இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் பராமரிக்கிறது. இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் இந்த கோட்டையை பராமரிக்கிறது. கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் கோட்டை இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பீரங்கிலாம் பார்த்தோன்னா பெருசாக இருக்கும், கனமாக இருக்கும், கல்லால் ஆனதாக இருக்கும். அதை தாங்கக்கூடிய வகையில் இந்த கோட்டை பார்த்திங்கன்னா 2 சுவர்களால் பலப்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்கள், இதுதான் இந்த மலை குன்றின் மேலே இருக்குது, 2 சுவர்களால் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த பாறை இருக்குது தானே, இது மலையில் இந்த மாதிரி பாறைகள் தான் அதிகமாக இருக்கும், அதுக்கு மேலே கோட்டையை அமைச்சிருக்காங்க. இந்த பாருங்கள், இதுதான் திண்டுக்கல் கோட்டை. இதுலேயும் கோட்டையை சுற்றி இந்த மாதிரி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. செயல்பாடு நாம் செய்வோம். இந்த படத்தெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க. அரசர், அரசி, இளவரசர், இளவரசின்னு கொடுத்துருக்காங்க.
இந்த படத்தை பார்த்துட்டு எது சரியானதோ அதை எடுத்து இங்கே எழுதணும். இது யாரு? இளவரசர். எடுத்து இங்கே எழுதுங்க. இவர் யாரு? அரசர். இங்கே எழுதுங்க. இதை எடுத்து இங்கே எழுதுங்க. அடுத்தது இவங்க இளவரசி, இவங்க அரசி. அப்போ நான் சொன்னதுக்கு நேரம் அதாவது எழுதுங்க. இளவரசர், அரசர், இளவரசி, அரசி. இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? நம்ம செய்திகளில் முதல்ல தலைமைச் செயலகம் தமிழக அரசுன்னு சொல்லி இருக்கும் பார்த்தியா? இதுதான் இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லுவாங்க. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது. இக்கோட்டையினுள் மாநில தலைமைச் செயலகம் செயல்படுகிறது. இதுதான் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை. இதுக்கு புனித ஜார்ஜ் கோட்டைன்னு பேர். இது சென்னையில் அமைஞ்சிருக்கு. இதில் தான் மாநில தலைமைச் செயலகம் செயல்படுது. நீங்கள் செய்திகள்லாம் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. நாம் அறிந்து கொள்வோம். திருமயம் கோட்டை அதன் அழகு மற்றும் கட்டடக்கலைக்காக புகழ் பெற்றது. திருமயம் கோட்டைன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்கும். கட்டடக்கலைக்கு புகழ் பெற்றது அந்த கோட்டை. இது தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையில் அமைந்துள்ளது. புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அங்கே இங்கே திருமயம் கோட்டை இருக்குது. திருமயம் கோட்டை மிகப்பெரிய பாறை கல்வெட்டுகளை கொண்டுள்ளது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த குடவரை கோயில்கள், இந்த கோட்டைகள் இங்கெல்லாம் கல்வெட்டுகள் நிறைய இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாறை கல்வெட்டுகளை இதில் இருக்குது. இது ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருமயம் கோட்டைக்கு இன்னொரு பேர் ஊமையன் கோட்டைன்னு பேர். எல்லாம் பார்த்தீங்களா? பாறைக்கு மேலே இந்த மாதிரி கோட்டை பெரிய மதில் சுவர்களால் அமைச்சிருக்காங்க. டச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட அற்புதமான கோட்டை சதுரங்கப்பட்டினம் கோட்டை ஆகும். இது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. இப்போ ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டை பார்த்துட்டோம். அடுத்தது டச்சுக்காரர்களால் வாணிக நோக்கத்துக்காக கட்டப்பட்ட அற்புதமான கோட்டை சதுரங்கப்பட்டினம் கோட்டைன்னு சொல்லுவோம். இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இதுதான் சதுரங்கப்பட்டினம் கோட்டை. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. செஞ்சிக்கோட்டை, இது நம்ம போன 4th படிச்சிருப்போம். செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டின் அழகான கோட்டைகளுள் ஒன்றாகும். இந்த கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் 3 மலைக்குன்றுகளின் மேலே கட்டப்பட்டுள்ளது. 13 கிலோமீட்டர் நீளமுள்ள கோட்டை சுவர்கள் 3 மலைக்குன்றுகளையும் இணைக்கின்றன. இக்கோட்டை 800 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. கோட்டையை சுற்றி 80 அடி அகலம் கொண்ட அகழி உள்ளது. இந்த படத்தை பாருங்க. செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டின் அழகான கோட்டைகளில் ஒன்று. இந்த கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த 3 மலைக்குன்றுகள், இந்த மாதிரி மலை இருக்குதானே, அந்த குன்றுகளின் மேலே கட்டப்பட்டிருக்கு. கோட்டை சுவர்களுடைய நீளம் 13 கிலோமீட்டரும் இந்த 3 மலைக்குன்றுகளையும் இணைக்குது. இந்த மலைக்கோட்டை பார்த்திங்கன்னா தரையிலேருந்து 800 அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த மலைக்கோட்டைக்கு போகிறதா இருந்தால் 800 அடி உயரம் போய் தான் நம்ம இந்த மலைக்கோட்டையை பார்க்க முடியும். கோட்டையை சுற்றி 80 அடி அகலம் கொண்ட அகழி உள்ளது. நம்ம வேலூர் கோட்டையில் பார்த்தோமா இல்லையா அகழி, அதே மாதிரி 80 அடி அகலம் கொண்ட அகழி இங்கே இருக்குது. செஞ்சிக்கோட்டை பல சிறப்பு அமைவுகளை கொண்டுள்ளது. அவை திருமண மண்டபம், கோவில்கள், ஆணைக்குளம், களஞ்சியங்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரம் இருக்குது. இந்த செஞ்சிக்கோட்டையில் பார்த்திங்கன்னா திருமண மண்டபம் இருக்கும், கோவில்கள் இருக்குது, ஆணைக்குளம்ன்ற ஒரு குளம் இருக்குது, களஞ்சியங்கள்னால் அந்த காலத்தில் தானியங்கள்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதுதான் அது போர்க்கருவிகளை சேர்த்து வைக்கிறதுக்கும் இருக்குது, ஒரு களஞ்சியங்கள் இருக்குது. இந்த மாதிரி உணவு பயிர்களை சேர்த்து வைக்கக்கூடிய களஞ்சியங்களும் இருக்குது. அப்புறம் கண்காணிப்பு கோபுரம்னா எதிரிகள் யாராவது வராங்களா, படையெடுக்க வராங்களா அப்படின்னு சொல்லி எப்பயுமே
அந்த ஒரு கோபுரம் இருக்கும். அதுலேருந்து அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் கண்காணிப்பு கோபுரம். இதெல்லாம் வந்து செஞ்சிக்கோட்டையினுடைய சிறப்பு அமைப்புகள். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது தரங்கம்பாடி கோட்டை. இது வந்து கடல் பக்கத்திலே இருக்குது பாருங்கள், தரங்கம்பாடி கோட்டை. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா தரங்கம்பாடி கோட்டை. இந்த தரங்கம்பாடி கோட்டை டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படும் தரங்கம்பாடி கோட்டை தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் டிராங்கியூபார் வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ளது. தரங்கம்பாடி கோட்டை. இதுக்கு இன்னொரு பேர் வந்து டேனிஷ் கோட்டைன்னு சொல்லுவோம். இது தமிழ்நாட்டில் வந்து தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது. இது வங்காள விரிகுடான்ற ஒரு கடலினுடைய கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டை சரிவக வடிவத்தில் 3 அறைகளை கொண்டுள்ளது. இப்போ சரிவகம் அப்படின்னா இப்படி இருக்கும், மேலே சின்னதாக இருக்கும், இப்படி இருக்கும். இதுதான் சரிவகம். 3 அறைகள் இது மாதிரி இருக்குமாமா. கோட்டையினுடைய மையப்பகுதியில் வந்து 4 குவிமாடங்கள் இருக்கும். மண்டபத்தின் மையத்தூண் குவிமாடங்களின் முழு எடையும் தாங்குதாமா. 4 குவிமாடங்கள் இருக்குது இந்த கோட்டையினுடைய மையப்பகுதியில். இதில் வந்து இந்த குவிமாடங்களுடைய முழு எடையும் வந்து அந்த மண்டபத்தில் இருக்கிற மையத்தூண் இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா நமக்கு இதனுடைய என்னென்ன இருக்குன்றது தெரியும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் இந்த தரங்கம்பாடி கோட்டையை போய் பாருங்கள். அப்போ இந்த இதை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த தூண் தான் வந்து அந்த 4 குவிமாடங்களையும் தாங்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு பல இடங்களில் பெரிய அரண்மனைகளை கொண்டுள்ளது. அவற்றுள் சில அரண்மனைகள் இங்கே விவரிக்கப்படுகின்றன. இப்போ கோட்டைகள்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது நான் பார்க்க போகிறது அரண்மனைகள். இந்த அரண்மனைகள் வந்து சிலதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இப்போ அரண்மனைகள் என்ன அப்படின்னா அரசர்கள் எல்லாம் தங்கக்கூடிய இடம் வந்து அரண்மனைகள். இது பார்த்திங்கன்னா அழகான தோட்டத்துக்கு நடுவில் கலைநயம் மிக்கதாக இருக்கும் இந்த அரண்மனைகள். அதே மாதிரி ராணிகள் தங்குவதற்காக அழகான கலைநயத்துடன் அவங்களுக்கு அந்தப்புறம் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அரசவையும் இந்த அரண்மனையில் இருக்கும். மக்கள் தங்கள் குறைகளை கூறுவதற்கான ஒரு இடமாகவும் அரண்மனையில் இருக்கும். அரசவைன்னு சொல்லுவோம். இது எல்லாம் அமைஞ்சது தான் அரண்மனை. திருமலை நாயக்கர் அரண்மனை, கம்பீரமான திருமலை நாயக்கர் அரண்மனை நாயக்கர் அரச மரபால் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலைநயமிக்க அரண்மனை ஆகும். இது தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற அரண்மனைகளுள் ஒன்றாகும். திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரை நகரில் அமைந்துள்ளது. இது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களுள் ஒன்றாக விளங்குகின்றது. கம்பீரமான இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை பார்த்திங்கன்னா நாயக்கர் அரச மரபுனால் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலைநயமிக்க அரண்மனை. இந்த தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற அரண்மனைகளில் இதுவும் ஒன்று. இந்த திருமலை நாயக்கர் அரண்மனைன்றது மதுரை நகரனுடைய மையத்தில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்கள், இப்போ மதுரைக்கு போய் நிறைய இடங்களை பார்க்கும்போது அந்த சுற்றுலா தலங்களில் இந்த திருமலை நாயக்கர் அரண்மனையும் ஒன்று. இந்த அரண்மனையின் சிறப்பம்சம் மாபெரும் தூண்கள் ஆகும். இந்த அரண்மனைக்கு போனால் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய தூண்கள் இருக்கும். இந்த அரண்மனை தொல்பொருள் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது. இந்த அரண்மனையில் பார்த்திங்கன்னா தொல்பொருள் அருங்காட்சியகம், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அதெல்லாம் அங்கே இருக்குது. அரண்மனையின் முக்கிய இடங்கள் முற்றமும் நடன மண்டபமும். இதுதான் முற்றம். இது பெரிய பெரிய தூண்கள் இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள் இப்படியே இருக்கும். இதை சுற்றி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, எவ்வளோ பெரிய தூண்கள் பார்த்தீங்களா. இதுதான் திருமலை நாயக்கர் அரண்மனை. நாயக்கர் அரச மரபைச் சேர்ந்த ராணி மங்கம்மாளின் கோடைக்கால இல்லமாக தமுக்கம் அரண்மனை திகழ்ந்தது. இது மதுரையில் அமைந்துள்ளது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் தமுக்கம் அரண்மனை. செயல்பாடு நாம் செய்வோம். பின்வரும் பொருட்களை அவற்றின் பெயர்களுடன் இணைத்து காட்டுக.
வில் மற்றும் அம்பு. வில்லும் அம்பு இருக்கிற படம் எது? இதோ. வாள். இதோ. சிம்மாசனம். இது. கேடயம். கிரீடம். அந்தந்த படத்துக்கு நேராக அதனுடைய பெயருக்குரிய சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை இப்போ இணைச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி இணைத்து இந்த செயல்பாடு செய்யுங்க. ஊட்டியில் உள்ள ஃபர்ன் கில்ஸ் அரண்மனை மைசூர் அரசர்களின் கோடைக்கால அரண்மனையாக திகழ்ந்தது. இப்போ கோடை காலத்தில் எல்லா ஊர்லேயும் ஒரே வெயிலாக இருக்கும். ஆனால் ஊட்டியில் எப்படி இருக்கும்? குளிராக இருக்கும். அதனால் மைசூர் அரசர்கள் வந்து இந்த ஊட்டியில் உள்ள ஃபர்ன் கில்ஸ் அரண்மனையை உருவாக்குனாங்க. அவங்க வந்து கோடை காலத்தில் வந்து இங்கே வந்து தங்குவாங்க. அதனால் கோடைக்கால அரண்மனையாக மைசூர் அரசர்களுக்கு இது இருந்தது. தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மராட்டியர்களுடைய அரண்மனைக்கு தான் மராத்திய அரண்மனைன்னு சொல்லுவோம். தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை என்பது தஞ்சாவூர் அரண்மனை என்று பரவலாக அனைவராலும் அழைக்கப்படுகின்றது. தஞ்சாவூர் மராத்திய அரண்மனைக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா தஞ்சாவூர் அரண்மனை அப்படின்னு சொல்லுவோம். தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை முதலில் தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது. இந்த தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை வந்து முதல்ல கட்டினவங்க வந்து தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சி காலத்தில் கட்டினாங்க. தஞ்சாவூர் நாயக்கர் அரசு வீழ்ச்சியடைந்த பின்னர் இது தஞ்சாவூர் மராத்தியரின் அதிகாரப்பூர்வ இல்லமாக திகழ்ந்தது. தஞ்சாவூர் அரண்மனை வளாகம் ஒரு சுற்றுலா தலமாகும். இந்த அரண்மனையுடைய வளாகம் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலா தலமாக இருக்குது. இந்த படத்தை பார்த்திங்களா? எவ்வளவு ஓவியங்கள்! தஞ்சாவூர் ஓவியங்கள் ரொம்ப சிறப்பு மிக்கது தானே. ஃபுல்லும் கலைநயமிக்க ஓவியங்களால் ஆயிருக்கு. இது 3 தனித்தனி பார்வையிடங்களை கொண்டுள்ளது. இங்கே பார்த்திங்கன்னா 3 இடங்கள் இருக்குது தனித்தனியாக. அதை பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. அது என்னென்ன இடம் தஞ்சாவூரில் இருக்குன்னா அரண்மனை, கலைக்கூடம் மற்றும் கையெழுத்து பிரதி நூலகம். இதெல்லாம் வந்து இங்கே பார்வையிடக்கூடிய இடங்கள். இதுதான் தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை. சரஸ்வதி மகால் இந்தியாவின் பழமையான வரலாற்று நூலகங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலுடைய பழமையான வரலாற்று நூல்கள் வந்து இங்கே இருக்குது. சரஸ்வதி மகால் ஒரு அருங்காட்சியகத்தையும் கொண்டுள்ளது. இங்கே ஒரு அருங்காட்சியகமும் இருக்குது இந்த சரஸ்வதி மகாலில். இந்த நூலகத்தில் பார்த்திங்கன்னா தமிழ், சமஸ்கிருதம், மராத்தி மற்றும் தெலுங்கு போன்ற பல்வேறு மொழிகளில் 1 மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகள் உள்ளன. கையினால் எழுதப்பட்ட தமிழ், சமஸ்கிருதம், மராத்தி, தெலுங்கு மொழிகளில் உள்ள 1 மில்லியனுக்கு அதிகமான நூல்கள் வந்து இங்கே இருக்குது. இதுதான் வந்து சரஸ்வதி மகால். அடுத்தது பார்க்க போகிறது பத்மநாபபுரம் அரண்மனை. பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரி மாவட்டத்தின் பத்மநாபபுரத்தில் அமைந்துள்ள அழகான வரலாற்று நினைவு சின்னமாகும். பத்மநாபபுரம் அரண்மனைன்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம்ன்ற ஒரு இடத்துல அழகாக அமைந்துள்ள வரலாற்று நினைவு சின்னம். இது கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பத்மநாபபுரம் அரண்மனைக்கு வந்து கல்குளம் அரண்மனைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. பத்மநாபபுரம் அரண்மனை கேரள கட்டடக்கலையை கொண்டு மரத்தால் உருவாக்கப்பட்டது. மற்ற அரண்மனைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல்லுனால் ஆக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பத்மநாபபுரம் அரண்மனை வந்து கேரள கட்டடக்கலையை கொண்டு மரத்துனாலவே அந்த அரண்மனை ஃபுல்லும் வந்து மரத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கு. இது கலை மற்றும் கைவினை திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இந்த அரண்மனைகள் பார்த்திங்கன்னா கலை கைவினை திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரியில் திருவாங்கூர் ஆட்சியாளரால் கட்டப்பட்டது. இந்த அரண்மனையில் ராஜமாதா அரண்மனை, சபை, தெற்கு அரண்மனை போன்ற பல்வேறு பார்வையிடங்கள் உள்ளன. பத்மநாபபுரம் அரண்மனை வந்து கன்னியாகுமரியில் வந்து திருவாங்கூர் ராஜான்னு சொல்லுவோம். அவங்க அந்த ராஜாவால் கட்டப்பட்டது. திருவாங்கூர் ஆட்சியாளரால் கட்டப்பட்டது. இந்த அரண்மனையில் வந்து 3 இடங்கள் நம்ம பார்வையிடலாம். எதுனா ராஜமாதா அரண்மனை, சபை, தெற்கு அரண்மனை. பார்த்திங்களா? பத்மநாபபுரம் அரண்மனை இது ஃபுல்லும் வந்து மரத்தினால்
உருவாக்கப்பட்டுள்ளது. கேரள கட்டடக்கலை கொண்டு உருவாக்கியிருக்காங்க. அரண்மனைகளும் கோட்டைகளும் தமிழக சுற்றுலாவின் முக்கிய இடங்கள் ஆகும். அரண்மனைகள், கோட்டைகள் தமிழக சுற்றுலாவினுடைய முக்கிய இடங்கள். வேலூர் கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. வேலூர் கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். திருமலை நாயக்கர் அரண்மனையின் முக்கிய இடங்கள் முற்றமும் நடன மண்டபமும் ஆகும். இப்போ மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அரண்மனையினுடைய முக்கியமான இடங்கள் என்ன அப்படின்னா முற்றமும் நடன மண்டபமும் ஆகும். கலை சொற்கள். மெனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி, கையினால் எழுதப்பட்ட நூல்கள் சொல்லுவோம். ரெய்டர்ஸ்னால் படையெடுப்பவர்கள். மோட் அகழி. இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்து நம்ம மதிப்பீடில் பார்க்கலாம். நன்றி.